தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் எதிர்வரக்கூடிய 27/8/2024 20/10/2024 வரைக்கும் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் நின்று தனுசு ராசியை மிக சிறப்பாக சமசப்த பார்வை வழியிலிருந்து சுவீகரிக்கிறார். இது ரொம்ப அற்புதமான விஷயமாக இருக்கிறது. இந்த வசீகரம் என்பது தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பாராத மாற்றங்களை பன்மடங்கு வழங்கும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த தொழிலில் உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்த முடியாத தடைகளும் தாமதங்களும் மற்றவர்களுடைய குறுக்கீடுகளும் தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறவங்களும் கூட்டு முயற்சி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய அவர்களுடைய தொல்லைகளையும் அதிக அளவில் எதிர்கொண்டிருப்பீங்க. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதெல்லாமே ஒரு சூரியனை கண்ட பனி போல் நீங்கி உங்களுடைய திறமை சார்ந்த விஷயங்களை மிக சிறப்பாக முன்னெடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். தொழிலில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிலான இந்த நிர்வாக திறமையெல்லாம் சூப்பராக வெளிப்படுத்துவீங்க. எதிர்காலம் சார்ந்த ஒரு முன்னேற்றத்தை நோக்கி உங்கள் தொழிலை எடுத்துகிட்டு போகிறதுக்கான சரியான திட்டமிடுதல்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் முன்னெடுப்பீங்க. இதுவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிலான மன மகிழ்ச்சி தரும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிக்குண்டன் ஒரு நிலை, அதாவது மற்றவங்களால் ஒரு அடக்கி வெட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த செவ்வாய் பகவானால் உங்களுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது பன்மடங்கு அதிகரிக்கும். இதனால் உங்களுடைய தொழில் திறமை என்பது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை பெறுவதோடு உங்கள் நிர்வாகத்திறமையும் ரொம்ப சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். இதனால் இத்தனை நாளாக முடங்கின அந்த தொழிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியோடு செய்வதற்கான வெற்றி பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கிட்டே இருப்பீங்க. புதுசாக பிளான் பண்ணுவீங்க, அது எல்லாமே சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கும். தடைகள் எல்லாமே தகர்த்தெறியக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இது. ஸோ எதிர்பாராத ஒரு அற்புதமான வளர்ச்சியை தொழில் ரீதியாக நீங்கள் பெறுவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். பொருளாதார முன்னேற்றமும் அதே மாதிரி தான், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது வரைக்கும் இருந்து வந்த அத்தனை தடைகளையும் தகர்த்தெறியப்பட்டு உங்களுக்கு வருமானங்கிறது பல இடத்துலேருந்து வர ஆரம்பிக்கும். ஸோ ஏதாவது நின்று போயிருந்த அந்த பொருளாதாரங்களோ அல்லது பண சிக்கல்களோ இதெல்லாமே நீங்கி தேவைக்கு ஏற்ப சேர்ந்துடும். எந்த விதமான தடையும் இல்லாமல் அந்த பணம் எல்லாமே பொறுமையாக உங்களுக்கு சேரும் அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். ஸோ உங்களுடைய மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுடைய நிர்வாக திறமையில் வெகு அற்புதமாக வெளிப்படும். இதன் காரணமாக தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு மிக அற்புதமாக சேரும். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் தான் கொண்ட குறிக்கோளில் எக்காரணத்தை கொண்டு சரியாக ஒரு விழிப்புணர்வோடு இருந்து அந்த விஷயத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பாங்க. லட்சியத்தை அடையிறதில் இந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு நிகர் வேறு எவருமே இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையிலே. அந்த அற்புதமான ஒரு விஷயத்தை மிக எளிதாக வெற்றிகரமாக சுவீகரிக்கிறதுக்கு செவ்வாயுடைய இந்த சமசப்த பார்வை தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு அற்புதமாக வெளிப்படுத்துது. ஸோ இதுவே ஒரு அற்புதமான ஒரு நிலையாக தான் இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் தான் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிக அளவில் வலிமையாகுது. பொதுவெளியில் பொதுமக்களோட ஒரு அற்புதமான வரவேற்பை நீங்கள் பெறுவீங்க. உலகம் பூரா உங்களுடைய பிராண்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய நேமை வாங்கிறதுக்கான ஒரு நேரமாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பப்ளிசிட்டியே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அந்த பிரபல்யம்ங்கிறதே ஒரு விஷயமே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் இன்னி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய தனித்திறமையின் காரணமாக அந்த தொழிலில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நேம் கிடைக்கும். பிராண்ட் நேம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பொதுமக்கள்கிட்ட போய் நிச்சயமாக சேர்ந்துடும். இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான தொழில் விருத்தியை தரும். சுய தொழில் புரிவோர் என்றால் இந்த காலகட்டம் அற்புதமான மாற்றங்களை நிகழ்த்தும். எதிர்பாராத வருமான வாய்ப்பு அதிகரிக்கிறதோட பொதுமக்களுடைய ஆதரவு உங்களுடைய உற்பத்தி பொருளுக்கு அதிக அளவில் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நிலை. தொழிலுங்கிறது மிகப்பெரிய வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு நிலை. கூட்டாளிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்புங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு இருக்கும். எப்போ இந்த அளவுக்கு இது நம்மளுக்கு தடை பண்ணிகிட்டு இருந்தவங்களே இந்த காலகட்டத்தில் அற்புதமான நல்ல பலனை தர்றாங்கப்பா, சூப்பர்ப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கும். ஸோ மனசுலேருந்து அந்த குறைகள் எல்லாமே நீங்கும். கருத்து வேறுபாடு சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய பார்ட்னர்ஸோடு இருந்ததுன்னா கூட அதுவும் நீங்கிடும். அவங்களுடைய ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும். தெய்வீக ஆளுமை திறன் இந்த காலகட்டத்தில் அற்புதமான நன்மைகளை வாரி வழங்க ஆரம்பிக்கும். உபயராசியில் உங்களுடைய அந்த செவ்வாய் பகவானுடைய வசீகரம் இருக்கிறதுனால ஒரு 100% நன்மைகளை தர ஆரம்பிக்கும். பர்டிகுலராக பார்த்திங்கன்னா 4ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை வசீகரிக்கிறார். சமசப்த பார்வையால் ஜென்மராசி வசீகரிக்கிறார். தன்னுடைய 8ஆம் பார்வையால் லாபஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை
குறிப்பாக அந்த வருமான ஸ்தானத்தை சுவீகரிக்கிறார். இது ரொம்ப அற்புதமான நிலை. தொழில் விருத்தி உண்டு. உங்களுடைய சுயமுயற்சி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக வெற்றி நடைபோடும். வருமானம் ஒரு பக்கம் நல்லா தண்ணீராக வர ஆரம்பிச்சிடும். இதுவே ரொம்ப அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இருக்கிறது. எனவே தனுசு ராசியை சேர்ந்தவங்க வந்து இந்த காலத்தில் எந்த கவலையும் பட தேவையில்லை. இந்த செவ்வாய் மாற்றத்துக்கு பிறகு உங்களுடைய தொழிலில் மட்டும் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வோடு செயல்பட்டிங்கன்னா ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை நீங்கள் இந்த காலகட்டத்தில் சந்திக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம அழுத்தமாக பதிவு செய்கிறோம். தெய்வீக அனுகூலம் இந்த உங்களுக்கு முழுமையாக இருக்குது. இதை வந்து சரியாக பயன்படுத்தி கொள்வது அவசியம் அப்படிங்கிறதையும் அழுத்தமாக பதிவு செய்கிறோம். வியாபாரிகளுக்கு எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கிடும். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்சுட்டு இருந்த வேலையிலையோ அல்லது வியாபாரத்துலேயோ மிகப்பெரிய எதிர்ப்புகளை எல்லாம் சந்திச்சுட்டு இருப்பீங்க. என்னடா இவங்க தொல்லை தாங்கவே முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் இருந்திருப்பீங்க. அந்த நிலையெல்லாம் மாறி போயிடும். உங்களுக்கு எதிரியாக இருந்தவனே இந்த காலகட்டத்தில் நன்மை செய்யக்கூடிய ஒரு வாடிக்கையாளராக மாறி போயிடுவேன். அந்த மாதிரியான ஒரு சுப விசேஷங்களை நீங்கள் சுவீகரிக்கக்கூடிய ஒரு நேரம் இது. ஸோ எதிரியும் நண்பனாக்கி அதன் வழியிலேருந்து தொழில் வளர்ச்சியை நீங்கள் ரொம்ப சிறப்பாக பெறுவீங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்ருக்கிறீங்க அப்படின்னா தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு அந்த மேலதிகாரிகளுடைய ஆதரவு முழுமையாக அந்த காலகட்டத்தில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருந்த ஆள் கூட உங்களுடைய திறமையையும் உங்களுடைய தகுதியையும் மிகப்பெரிய அளவு உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துவாங்க. அவங்களுடைய ஆதரவு முழுமையாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து சேர்ந்துடும். ஸோ பதவி உயர்வு ஊதிய உயர்வுங்கிறது சர்வசாதாரணமாக நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சிடும். இடமாற்றம் கேட்டிங்கன்னா உடனடியாக கிடச்சிடும். இடமாற்றங்கிறது உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் மிகப்பெரிய மாற்றங்களை தரும். நீங்கள் செஞ்சிட்ருக்கிற வேலையில் பதவி உயர்வோடு கூடிய ஒரு ஊதிய உயர்வோடு கூடிய இடமாற்றம் கிடைக்கிது அப்படிங்கிறது ஒரு மிக அற்புதமான விஷயம் அல்லவா. அதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறவரே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் தான். அந்த அற்புதமான ஒரு விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு நிகழ்கிறது. இதை சரியாக பயன்படுத்தி கொள்வது அவசியம் அப்படிங்கிறதையும் நம்ம அழுத்தமாக பதிவு செய்கிறோம். அதேமாதிரி குடும்பத்திலலாம் ரொம்ப கவனமாக கையாளுங்க. உங்களுடைய பேச்சை வந்து உங்கள் வார்த்தை பிரயோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக கையாளணும். குறிப்பாக உங்களோட வயசில் மூத்து இருக்கக்கூடிய உங்கள் பெற்றோர்களாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், இவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் அந்த உறவு நிலையை கொஞ்சம் சிறப்பாக நீங்கள் கடைபிடிங்க. ஏன்னா தேவையில்லாத வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடும் பொழுது அந்த குழப்பம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மனத்தாக்கத்தை ஏற்படுத்திடும். மனதளவில் ரொம்ப முடங்கி போகிற அளவுக்கு ஒரு சிக்கலை உருவாக்கி விட்டுரும். எனவே தனுசு ராசியை சேர்ந்தவங்க இந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு அந்த உறவுகளோடு அந்த ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை கடைபிடிக்கும் போது ரொம்ப அற்புதமான நன்மைகள் வர ஆரம்பிக்கும். ஆசிரியர் பணியை ஒரு ரொம்ப சிறப்பாக முன்னெடுக்கக்கூடிய தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு, தனுசு ராசியை சேர்ந்த பெண்களுக்கு இந்த ஆசிரியர் பணியை தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது அற்புதமாக நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். தடைப்பட்ட அந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பெறுவதோடு இந்த திருமண யோகம் வேறு ரொம்ப சிறப்பாக கைகூடி வருகிறது. செவ்வாய் பகவானால் இந்த நேரத்தில் அந்த திருமண யோகம், தடைப்பட்ட திருமண யோகம் அப்படிங்கிறது தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கைகூடி வரும். போன இடத்துல எல்லாம் தடை தாமதம், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுக்கிற விஷயமெல்லாம் கல்யாணத்து வரைக்கும் போய் தடையாகி போயிடும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க திடீர்னு திருமண யோகம் கைகூடி வருவது ரொம்ப அற்புதமான விஷயந்தான். ஸோ இதையும் நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகம் ரொம்ப நல்லா வலிமையாக இருக்கும் பட்சத்தில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில், அதாவது உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், இடம், நடைமுறைக்கூடிய தசாபுத்தி, இதெல்லாம் ரொம்ப அற்புதமான யோக பலனை ஏற்படுத்தி தரும் பொழுது இப்போ நான் முயற்சியான பலன்கள் அப்படியே புரிஞ்சு போகும். உங்களுடைய சுயஜாதத்தில் நீங்கள் ரொம்ப அதிக அளவில் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வது நல்லது. இந்த செவ்வாய் பயிற்சியின் வழியிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தருவது என்பது தொழில் தான் மிக முதல் இடத்துல இருக்குது. வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய வெற்றிகளை எதிர்பார்க்கலாம். வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய சுபயோகங்கள் பன்மடங்கு அதிகரிக்கும். முற்போக்கு சிந்தனையோடு எல்லா விதமான யோக பலன்களையும் அனுபவிக்கக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தும். குறிப்பாக இந்த ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாம் உங்களுக்கு குடும்பத்தோடு வழங்குகிறார். இந்த குலதெய்வத்தின் ஆசீர்வாதம்ங்கிறது ரொம்ப அற்புதமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை செய்யும். புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சுவீகரிப்பதற்கும் அந்த தடைகளை தகர்த்தெறிவதற்கும் ஒரு அற்புதமான நேரமாக இந்த செவ்வாய் மாற்றம் உங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு செய்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.